அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கும் குலவிளக்கு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் அக்கட்சியின் சார்பில் தயாரிக்கப்பட்டு வரும் தேர்தல் அறிக்கை தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் அமையும் அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கும் குலவிளக்கு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் இது எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கிடைக்கும் என்றும் கூறினார். ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அம்மா இருசக்கர வாகன திட்டத்தின் கீழ் 5 லட்சம் பெண்களுக்கு இருசக்கர வாகனங்கள் வாங்குவதற்கு 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். ஊரக வேலை உறுதி திட்டத்தில் 125 நாட்களாக உள்ள வேலை நாட்களை 150 நாட்களாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கிராமப்புறங்களில் வீடு இல்லாதோருக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள். தமிழ்நாட்டின் 17வது சட்டமன்ற பேரவைக்கான பொது தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அளிக்கப்படும் முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள். வாக்குறுதி எண் 1, மகளிர் நலன் குலவிளக்கு திட்டம். சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்பத் தலைவரின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். பேட்டி கொடுக்குறேன்ல மறுபடியும் படிக்கட்டுமா? கொஞ்சம் கம்மன் இருங்க தம்பி, தயவு செய்து அப்புறம் எல்லாத்தையும் வெளியே போக சொல்லிடுவோம். அப்புறம் கை தட்டாதீங்க, யார் அமைதியா இருக்கு. இது பேட்டி கொடுக்குறேன்ல, பேசி முடிக்கிற மட்டும் கை. வாக்குறுதி எண் 1, மகளிர் நலன் குலவிளக்கு திட்டம். சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவியின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். வாக்குறுதி எண் 2, ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம். நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். அறிவிப்பு எண் 3, அனைவருக்கும் வீடு அம்மா இல்லம் திட்டம். அம்மா இல்லம் திட்டம் மூலம் கிராமப்புறங்களில் குடியிருப்பதற்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். அதேபோல நகரப்பகுதியில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி அம்மா இல்லம் திட்டம் மூலம் விலையில்லாமல் வழங்கப்படும்.